அன்பான இதயங்களுக்கு என் இனிய வணக்கங்க. இப்போ நாம் வேர்க்கடலை, அவிச்ச வேர்க்கடலையில் என்ன நன்மைகள், நாம் இதை சாப்பிடுவதன் மூலம் உடம்புக்கு ரொம்ப சத்தானதுங்க. வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நாம் வறுத்து சாப்பிடுவதை விட வேக வைத்து சாப்பிட்டால் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. பெண்களுக்கு முகம் பளபளப்பாக இருக்கும், கர்ப்பப்பை நல்ல வலிமை பெறும். சின்னவங்கிலிருந்து பெரியவங்க வரைக்கும் இதை சாப்பிட்லாங்க. நம்ம 3 பருப்புகள் பார்த்திருப்போம். இங்கே பாருங்க, இப்போ 4 பருப்புகள் உள்ளது. இது நாட்டு வேர்க்கடலை. நாம் இதில் சுத்தமான கடலெண்ணெய் தயாரிக்கலாம். இந்த மாதிரி வேக வச்சு சாப்பிட்றது ரொம்ப நல்லது. நோய் எதிர்ப்பு சக்தி அவ்வளோ இருக்குதுங்க. கிராமத்துலேயும் சரி சிட்டிலையும் சரி வேர்க்கடலை எளிதாக கிடைக்கும். பஸ் ஸ்டாண்ட்லாம் நிறைய அவிச்சு வேக வைப்பாங்க. நாம் கெமிக்கல் உணவு அதிகமாக சேர்த்துக்கிறோம். இதை நம்ம வாங்கி சாப்பிட்டோம்னா ரொம்ப நல்லது, ஆரோக்கியம் உடம்புக்கு. பெண்களுக்கு முகம் பளபளப்பாக இருக்கும், கர்ப்பப்பை நல்ல வலிமை பெறும், சர்க்கரை நோயை தடுக்கும். ப்ரெஷர் இருக்கிறவங்க அதிகம் சேர்த்துக்க வேண்டாங்க. இந்த மாதிரி நாம் உரிச்சி கொடுத்தோம்னா குழந்தைங்க வேண்டான்னு சொல்ல மாட்டாங்க, ரொம்ப சுவைச்சி சாப்பிடுவாங்க. அவிக்கும் போது சிறிதளவு உப்பு சேர்த்துக்குங்க, ரொம்ப சுவையாக இருக்கும். வேர்க்கடலை சட்னி நாம் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். இட்லி தோசை எல்லாத்துக்கும் நாம் அதை பயன்படுத்தலாம். ரொம்ப சத்துள்ளது. வேர்க்கடலையில் நாம் வெல்லம் சேர்த்து கடலை மிட்டாய் செய்யலாம், ரொம்ப சுவையாக இருக்கும். குழந்தைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. வேக வச்சு சாப்பிட்டால் உடம்புக்கு ரொம்ப நல்லது. நிறைய சத்துக்கள் இருக்குதுங்க. இந்த வேர்க்கடலையில் அவ்வளோ சத்துக்கள் இருக்குது. நாம் இதை அதிகம் விரும்புறதில்ல. சிட்டியில் ரொம்ப விற்பனைக்கு வருது, பார்த்து நீங்களும் பயனடைங்க. மேல விவரங்களுக்கு ஈஸ்வரியின் நாளொரு மூலிகை சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றிங்க.